அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम शुरू हो रहा है. इसका शीर्षक है दोहामृत. इस शीर्षक के अंतर्गत कविवर वृंद के कुछ दोहों के बारे में हम जानकारी प्राप्त करते आ रहे हैं. आज भी वो चालू होता है. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக தோஹாமிருத் குறள் அமுதம் எனும் தலைப்பிலே கவிஞர் விருந்து அவர்களுடைய சில குறட்பாக்களை பற்றி நாம் அறிவிக்கின்றோம். என்றும் போல தங்கள் ஆதரவை வேண்டுகின்றேன். நிகழ்ச்சி முடிந்த பிறகு, நிகழ்ச்சியை கண்ட பிறகு தாங்கள் ஷேர் செய்து, லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கம் அளிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். தங்கள் அனுமதியுடன் என்னுடைய பணியை தொடங்குகின்றேன். விருந்து கே தோஹே. கவிவர் விருந்து கே தோஹே. कहियो कछु कर वो कछु है, कहियो कछु कर तो कछु है, जग की विधि दोई, जग की विधि दोई, देखन के अरु काने के दोई, दुरद रद्द होई, दुरद रद्द होई. कहना कुछ करना कुछ और, हाथी के दांत खाने के और दिखाने के और. ये हिंदी का प्रसिद्ध कहावत है, मुहावरा है. हाथी के दांत खाने के और दिखाने के और. हाथी के लिए खाने के अलग दांत होते हैं और दिखाने के अलग दांत होते हैं. उसे हम हाथी दांत कहते हैं. हाथी दांत को हम देख पाते हैं, लेकिन हाथी के वास्तविक दांत जो खाने योग्य हैं, खाने लायक हैं, खाने के उपयोगी होते हैं, उनको हम देख नहीं पाते. इसी प्रकार दुनिया का, समाज का एक विधि विवास यह है कि लोग कहते कुछ हैं और करते कुछ और हैं. जो कहते हैं वो नहीं करते और जो करते हैं वो नहीं करते. लेकिन करने से ज़्यादा यही बात है, जो हम कहते हैं उसको करना चाहिए. हमारे समाज में ये संस्कार, ये जो कहावत प्रसिद्ध है, क्या है? प्राण जाही बरु वचन न जाही. प्राण जाही बरु वचन न जाही, ये कहावत है. ये तो ज़्यादातर जो सज्जन होते हैं वे लोग इसका जी जान से पालन करते हैं. प्राण जाही बर वचन न जाही. चाहे जान ही निकल जाए पर हम वचन से विमुख न होवें. ये रीति रिवाज हमारा पुराना संस्कार है, वो तो चल रहा है. इसका उदाहरण है, आप जानते होंगे, सत्यवान हरिश्चंद्र. सत्यवान हरिश्चंद्र इसके ज्वलंत उदाहरण हैं, जिनका कहना और करना दोनों एक था. वे अपने जो कहते थे उसका जी जान से पालन करते थे. उसके लिए उन्होंने राज्य छोड़ा. अपना वचन निभाने के लिए उसने राज्य छोड़ा. पत्नी और पुत्र को छोड़ा और अपने को भी बेच दिया और एक चंडी का, एक चांडाल का गुलाम बना लिया अपने को. उसकी पत्नी और पुत्र चंडी के गुलाम बने और ये चांडाल का गुलाम बना. एक इसके लिए अपना वचन निभाने के लिए. इसी प्रकार हमें भी अपना वचन निभाना चाहिए. लेकिन जैसे कि समाज का ये रस्म है,
कहना कुछ और करना कुछ, ये हमें नहीं अपनाना चाहिए. சமுதாயத்திலே ஒரு வழக்குண்டு, சொல்வது ஒன்று செய்வது வேறொன்று என்று. சொன்னதை செய்ய மாட்டார்கள், அது வழக்கத்தில் உள்ளது. ஆனால் வாக்கு தவறக்கூடாது. வாக்கு தவறாமை என்ற ஒரு அடைமொழி தமிழகத்திலே மிக உண்டு. எந்த கஷ்டம் வந்தாலும் சொன்ன வாக்கு தவறக்கூடாது என்பார்கள். அப்படி அந்த வாக்கு தவறாமையை நாம் பயன்படுத்தி வாழ்விலே உய்ய வேண்டும் என்று விருந்தவர்கள் இந்த குரல்பாக்கள் மூலமாக நம்மை கேட்டுக்கொள்கிறார். இதில் ஒரு பழமொழி உண்டு, யானைக்கு பல் சாப்பிட ஒன்று காண்பிக்க ஒன்று என்பார்கள். हाथी के दांत खाने के और दिखाने के और என்று சொல்வார்கள். அதுபோல நாம் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்றாக இருத்தல் கூடாது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். அதற்கு நமக்கு ஹரிச்சந்திரன் ஒரு சிறந்த உதாரணம். அவர் வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் நாட்டை இழந்தார், உடைமை இழந்தார், மக்களை இழந்தார், மனைவியை இழந்தார், மகனை இழந்தார், இறுதியில் தன்னையே இழந்தார். இது நமக்கு வரலாறு கூறும் உண்மையாகும். இந்த வரலாறுகளெல்லாம் நம்மை பண்படுத்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டவை. அதை நாம் பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்ந்து பயின்ற வேண்டும் என்று நான் தங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக, புரே கரேன் தேயி புரே काही बुरो कोवु और वाणिज्य करे बनिया चोरी करे सो चोर. இந்த துஆ மூலமாக, இந்த குரல் மூலமாக கவிஞர் சொல்கிறார், அவரவர் தொழில் எப்படியோ அப்படிதான் அவர்கள் பெயரை பெறுவார்கள். நல்லது செய்பவன் நல்லவன் என்றும், அல்லவை செய்பவன் அல்லவன், அதாவது கெட்டவன் என்றும் கருதப்படுகிறது. திருடுபவனை திருடன் என்கிறோம், வியாபாரம் செய்பவனை வியாபாரி என்கிறோம், உழைப்பவனை உழைப்பாளி என்கிறோம், பிறருக்கு சேவகம் புரிவனை சேவகன் என்கிறோம், சேவக் என்கிறோம். सेवा करने वाला सेवक होता है, वाणिज्य करने वाला बनिया होता है, चोरी करने वाला चोर होता है, व्यापार करने वाला व्यापारी होता है, फल बेचने वाला फल वाला होता है, दूध बेचने वाला दूध वाला होता है. यहाँ पर जो नाम है वो नाम अपने अपने पेशे के आधार पर बने हुए हैं. जो जैसा पेशा करता है वैसा ही उसका नाम भी होता है. சமுதாயத்திலே செய்யும் தொழிலுக்கேற்பத்தான் அவனுக்கு இங்கே பெயர் இருக்கிறது. திருட்டு தொழில் செய்பவனுக்கு பெயர் திருடன், வாங்கி விற்கும் தொழில் செய்பவன் பெயர் வணிகன், நெசவு தொழில் செய்பவன் பெயர் நெசவாளி, விவசாயம் செய்பவன் பெயர் விவசாயி. இப்படி அந்த தொழிலுக்கேற்பத்தான் அவனுக்கு பெயரும் அமைகிறது. அதுபோல நல்லவர் செய்தால் அவன் நல்லவன், கெட்டவர் செய்தால் அவன் கெட்டவன், வியாபாரம் செய்தால் அவன் வியாபாரி, திருட்டு புரிந்தால் அவன் திருடன். இப்படி அவரவர் செய்கைக்கேற்ப அவர்களுக்கு பெயர் கிடைக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இதிலே எது நல்லதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தீயதை விட்டுவிட வேண்டும். ஒரு கருத்து சொல்வார்கள் பெரியவர்கள், அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இருக்கிறது. அந்த அன்னப்பறவை பாலும் நீரும் இரண்டையும் தனித்தனி கிண்ணத்திலே வைத்தால் அது பாலை அடையாளம் கண்டு கொண்டு விடும், தண்ணீரையும் அடையாளம் கண்டு கொண்டு விடும். ஆக பாலை அது குடித்து விட்டு நீரை அப்படியே விட்டுவிடும் என்று சொல்வார்கள். அதுபோல மகான்கள் நல்லவற்றை எடுத்துக்கொள்வார்கள்,
தீயவற்றை விட்டுவிடுவார்கள். ஆனால் உலகத்திலே நல்லதும் கெட்டதும் இரண்டும் கலந்து இருக்கிறது. மகான்கள் பெரியோர்கள் நல்லதை அடையாளம் கண்டு அதை ஏற்றுக்கொள்வார்கள், தீயதை அடையாளம் கொண்டு அதை துறப்பார்கள். அதுபோல் நாங்கள் அவர்கள் தொழிலுக்கேற்ப அவர்கள் தொழில் செய்வதை அறிந்து நாம் யாரை ஏற்க வேண்டுமோ அவரை ஏற்க வேண்டும், யாரை துறக்க வேண்டுமோ அவர்களை तुरक வேண்டும். इस दोहे के अनुसार कविवर वृंद का कहना है, जो अच्छाई करता है वो अच्छा होता है, जो बुराई करता है वो बुरा होता है. इसलिए हमें ये चाहिए कि हम अच्छाई को ले लें और बुराई को छोड़ दें. यही संदेश प्रस्तुत दोहे के द्वारा कवि ने हमें दिया है. हम उसका पालन करें और जीवन में आगे बढ़ें. यही मेरा आपसे प्रार्थना है, यही मेरी आपसे प्रार्थना है. और तीसरा है, धन और गेंद जो खेल को दोवो एक सुबाय, कर में आवत चनक में छिन में करते जाए. जैसे कि गेंद है, बच्चे लोग गेंद खेलते हैं, बच्चे गेंद खेलते हैं, वो गेंद कभी इसके हाथ में है कभी उसके हाथ में है. वो गेंद जो है किसी के हाथ में स्थायी रूप में नहीं रहता, कभी उसके हाथ कभी इसके हाथ और किसी और दूसरों के हाथ जाता है. इसी प्रकार पैसा भी ऐसा ही है. पैसा जो है आज हमारे पास, कल दूसरे के पास, परसों किसी और के पास जाया करता है. பணம் இருக்கிறதே, அது சொல்வார்கள், கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்று நினைக்குது மனமே என்பார் கவியரசர் கண்ணதாசன். கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்று நினைக்குது மனமே என்பார். அதே மற்றொரு கவிஞர் சொல்கிறார், ஓரிடம் தனிலே நில்லா துறையினிலே உருண்டோடிடும் பணம் காசனம் உருவமான பொருளே என்றார் ஒரு கவிஞர். ஓரிடம் தனிலே நிலை நில்லாத உலகினிலே உருண்டோடும் பணம் காசனும் உருவமான பொருளே. ஒரு நொடியிலே அந்த காசு. இன்னொரு சொல்வார் ஒரு கவிஞர், அப்பேர் பட்டுக்குடைய கல்யாணம் என்ற ஒரு கவிஞர், அவர் சொல்வார் கையில் வாங்கின பையில் போடுறதில் காசு போன இடம் தெரியலேன்பார். கையில் வாங்கின பையில் போடுறதில் காசு போன இடம் தெரியலேன்பார். ஆக அந்த பணம் என்பது ஒரு இடத்துல நிற்காது, அது சுட்டிக்கொண்டே இருக்கும். எப்படி பந்தானது சுட்டிக்கொண்டே இருக்கிறதோ. ஒருவன் இருந்தான் ஒரு ஊரில், அவனிடம் ஒரு செல்லா காசு இருந்தது. அந்த செல்லா காசை எப்படியாவது அவன் அதை செல்லும் காசாக மாற்ற எண்ணினான். ஒரு கடைக்கு சென்றான், அங்கே ஒரு பொருளை வாங்கினான். அந்த கடைக்காரரிடம் கொஞ்சம் ஏமாந்த பொருளை. ஆகவே அந்த கடைக்காரனிடம் அந்த செல்லா காசை கொடுத்து விட்டு வந்துட்டான். அடுத்தபடியாக இன்னொருவன் வந்தான், அந்த கடைக்கு வந்தான், அந்த கடையில் பொருட்களை வாங்கினான். அந்த சில்லறை கொடுப்பதற்காக அதே காசை அவனுக்கு கொடுத்தான். அவனும் இப்போ இதை வாங்கிட்டு போயிட்டான். இப்படியே கைமாறி கடைசியாக எவன் கொடுத்தானோ செல்லா காசை அவன் கைக்கு அது வந்து சேர்ந்தது என்று ஒரு கதை உண்டு. ஆக நாம் செய்யும் செயலை நம்ம நினைக்கிறது எடுத்தோம். இதான் மீனிங். நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கே திரும்பி வரும். சொல்வார்கள், ஒரு ரியாக்ஷன் சொல்லுவாங்க, எவரி ஆக்ஷன் இஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு பந்தை நாம் இப்போ சோற்றில் அடித்தால் அது மீண்டும் திரும்பி நம்மளுமே வரும். அதுபோல் நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லதே வரும், நல்லது செய்தால் நமக்கு நல்லதே வரும். அதுபோல் பணம் என்பது ஒரு இடத்திலே நிற்காது. எப்படி பந்தானது கைமாறி போய்கிட்டு இருக்குமோ அதுபோல் பணமும் கைமாறி போய்கிட்டு இருக்கும். தான் சொல்லுவார், கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்று நினைக்குது மனமே, நீ தேடும்போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ என்பார் கவியரசர். நீ தேடும்போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. பணம் நம்ம விட்டு போகும்போது சொல்லிவிட்டு போகாது, தானாக போயிடும். எப்படி பந்து இன்றைக்கு நம் கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொரு கையில் இருக்கும். இப்படி அந்த பந்தானது எப்படி
சுற்றிக்கிட்டே போகிறதோ அதுபோலத்தான் பணமும் என்கிறார் இங்கே கவிஞர். தன் और गेंद जो खेल को இரண்டுமே வந்து விளையாடுவதற்கு, தோவு ஏக் சுபாய் இரண்டுமே ஒரே குணத்தை தரும், கரமே ஆபத்த சிறக்குமே ஒரு நொடியிலே கைக்கு வரும், மறுநொடியிலே சின்மே கர்த்தே ஜாய் அது போயிடும். ஆகவே நிலையற்ற பணத்திற்காக நாம் நிலையான தர்மத்தை, நிலையான நேர்மையை, நிலையான நாணயத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு கவிதை பாடினார், நாணயம் மனுஷனுக்கு அவசியம், நாணயம் மனுஷனுக்கு அவசியம், அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம் என்று பாடினார் ஒரு கவிஞர். நாணயம் மனிதனுக்கு அவசியம், அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம் என்று பாடினார். ஆகவே நாணயம் முக்கியம். அது வந்து ஹானஸ்டி என்பார்கள் ஆங்கிலத்திலே, இந்தியிலே ஈமான்தாரி சொல்வார்கள். அந்த நாணயம் வேணும், இந்த நாணயம் நமக்கு தேவையில்லை. இந்த நாணயத்துக்காக நாம் நம்முடைய நாணயத்தை எழுந்துவிடக்கூடாது. நாணயத்துக்காக, காசுக்காக நம்முடைய நாணயத்தை நாம் எழுந்துவிடக்கூடாது. पैसे के लिए हम अपने ईमान को ना बेचें, ईमान के लिए पैसे बेचें, पैसे को त्याग दें, लेकिन पैसे के लिए ईमान को ना बेचें. यही इस दोहे में कविवर वृंद का संदेश है. நாணயத்துக்காக நாம் நம்முடைய நாணயத்தை எழுந்து விடக்கூடாது என்றால் அது நல்லோர்கள் தேடி வைத்த நன்மையான ரகசியம் என்பதை நீங்கள் கருத்திலே கொண்டு அதை வாழ்நாளிலே நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்ததாக சொல்கிறார் கவிஞர். जपत एक हरिनाम ते पातक कोटि बिलाय, जपत एक हरिनाम से पातक कोटि बिलाय, एक ही कनी का आग से घास ढेर सारे जराय, घास ढेर सारे जराय. புல்லானது குவியல் குவிலாக குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரே ஒரு சிறு பொறி தீப்பொறி விழுந்தால் அந்த குவிலான அம்பாரமான விலங்கிட்ட அந்த புல்லானது வைக்கலானது இருந்து சாம்பலாகிடும் அல்லவா? அதுபோல் இறைவனுடைய பெயரை ஒரே ஒரு முறை சொன்னால் போதும், அவ்வளோதான். எல்லா பாவங்களும் எல்லா பாதங்களும் நம்ம விட்டு போயிடும், கடந்து போயிடும், விலகி போயிடும், பிரிந்து போயிடும். அந்த அளவுக்கு அந்த இறைவனுடைய பெயர் இருக்கிறது. ராமனுடைய பெயர் சொல்வார்கள், ராம் 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 சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் வெளியே போய் கொண்டிருக்கும். வெளியே போன பாவம் மீண்டும் வராது என்பார் துளசிதாசர். அதுபோல் நாம் இறைவனுடைய பெயரை சொன்னால் போதும், கோடிக்கணக்கான பாவங்கள் இருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்கிவிடும், விலகிவிடும், அகன்று விடும். எப்படி ஒரே ஒரு தீப்பொறி அனைத்து புல் குவியலை, வைக்கோல் போரை எரித்து சாம்பலாக்குறதோ அது போல. जिस प्रकार घास का ढेर जो है वो ढेर एक क्षण दिए का एक लव मात्र से क्या होता है, जलकर भस्म हो जाता है, राख हो जाता है. उसी प्रकार भगवान की महिमा से, भगवान के नाम के जप करने से हमारे ढेरों पाप नष्ट हो जाएंगे. इसलिए हमें भगवान का नाम का जप सदा करते रहना चाहिए. यही प्रस्तुत दोहे में कविवर वृंद का संदेश है. அடுத்ததாக दीबो अवसर को बलो जासो सुधरई काम, केती सूखे बरसीवो घन को कोने काम, केती सूखे बरसीवो घन को कोने काम. दीबो अवसर को बलो, कोई हमारे पास आते हैं, कुछ दान मांगते हैं, किसी भी कार्य के लिए, गरीबों को देने के लिए, या मकान बनाने या मंदिर बनाने के लिए, कोई धर्मशाला बनाने के लिए, जो या कोई इसी प्रकार की धर्मशालाएँ जो दूसरों की सेवा करने के लिए, सेवा सोसाइटी, सभा सोसाइटी आदि बनाने के लिए हमारे पास धन मांगने आते हैं, तो हमें उसे तुरंत देना चाहिए. इसलिए कहा गया है कि हिंदी में तुरंत दान महादान, तुरंत दान महादान. जो कोई हमसे मांगने आता है उसके लिए कुछ ज़रूरत होगी तभी आएगा. தனக்கு தேவைப்படும்போதுதான் ஒருவன் நம்ம கேட்க வருவான். அப்பொழுது அந்த தேவைக்கு நாம் தர வேண்டும். ஒருவனுக்கு உடல்நிலை சரியில்லை, அவசரமாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டும்,
அதற்கு பணம் வேண்டும், எனக்கு உதவி என்று நீங்கள் சொல்கிற போது அடுத்த வாரம் தர்றேன், அடுத்த வாரம் தருகிறேன் என்று நாம் சொல்லக்கூடாது. அவருக்கு அப்பொழுது கொடுத்தால் பயன்படும். அது இல்லை, அவனுக்கு தேவைப்படும் போது பணம் தராவிட்டால் அந்த பணம் தருவது வீண் என்கிறார். दीबो अवसर को बोलो, जब आइन मौके पर हम दान करते हैं, देते हैं, दूसरों की मदद करते हैं, वही लाभदायक होता है. जब उसको लायक ही नहीं है तो देने से क्या फ़ायदा है. ஒருவனுக்கு பசி இல்லாத போது என்னதான் உணவு கொடுத்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் பசியோடு அவனுக்கு வந்து உணவை தர வேண்டும். ஆக दीबो अवसर को बोलो, जब आइन मौके पर हम दूसरों की सहायता करते हैं, वही लाभदायक होता है. जिस प्रकार காலத்தால் செய்தன்றி சிறிதனும் ஞாலத்திலும் மானப்பெறுது என்பார் வள்ளுவர். காலத்தால் செய்தன்றி சிறிதனும் ஞாலத்திலும் மானப்பெறுது என்பார் வள்ளுவர். ஆக அந்த இன் டைம் சொல்ல, அந்த இன் டைம் அந்த குறித்த செய்கின்ற உதவியானது சிறிதாக இருந்தாலும் கூட அது उलती काटूं प्रियगार दुनिया से बड़ा होता है, विश्व से बड़ा होता है. समय पर किया गया जो उपकार है, जो मदद है, जो सेवा है, वो इस दुनिया से विश्व से बढ़कर महान होता है. ये जो कुरल का संदेश है, एक और यही संदेश यहाँ भी देते हैं वृंद जी. दीबो अवसर को बोलो, जासो जिससे सुधरे काम, काम बनता है, सब कुछ बनता है, सब कुछ होता है. खेती सूखे बरसे, वो बादल है, बादल पानी देता है, पानी देता है, सब सुख होते हैं. बादल पानी देता है, सब सुख होते हैं. மழையில்லாமல் பயிரில்லை, மழையில்லாமல் வளமில்லை, ஒரு விதையில்லாமல் பயிரில்லை என்பார் கவியரசர். மழையில்லாமல் வளமில்லை, ஒரு விதையில்லாமல் பயிரில்லை, உழைப்பில்லாமல் உயர்வில்லை, உன் உதவி இல்லாமல் நான் இல்லைங்கிறது இறைவனை பற்றி பாடுகிறார் இங்கே. அதே கவிஞர் ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள் बरसाते आंखों के बादल बनते भरे जहाँ करुणा जल என்கிறார். ஜெய்சங்கர் பிரசாத் பர்சாத்தி ஆங்கோं के बादल, கண்ணீர் மழை சிந்துகிறதாம் மேகம், அதங்கே கருணைய நீராக கீழே வருகிறதாம். அதனால் மக்கள் செழிப்படைகிறார்கள். ஆக இந்த மழை என்பது நமக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது பெய்ய வேண்டும். உதாரணமாக வயலிலே நாற்று நட்ட பிறகு அது வளர வேண்டும், அதற்கு மழை வேண்டும். ஆனால் அறுவடை முடிந்த பிறகு, அந்த பருவம் முடிந்த பிறகு வயலெல்லாம் காய்ந்து கிடக்கின்ற பொழுது அப்பொழுது மழை வந்தால் அந்த மழைக்கு மழையால் எந்த நன்மையும் கிடையாது. जब खेत सूखा है, फसल कट चुका है, तब उस समय पानी बरसने से क्या फ़ायदा है. पानी जब चाहिए तभी खेत को मिलना चाहिए. वहाँ पर गन को कौन है काम, वहाँ पर बादल का काम क्या है, वहाँ बादल का कोई काम नहीं है. बादल पानी देता है ठीक है, लेकिन वो अमृत की वर्षा करता है. लेकिन जब हमें चाहिए, जब हमें हमारी ज़रूरत होती है, तभी वो बादल को पानी देना चाहिए. जब हमें खेत को या हमें ज़रूरत नहीं होती, उस समय पानी देना उपयोगी ना होगा, वो अनुपयोगी होगा. वो पानी बेकार चला जाएगा, बहता चला जाएगा और समुद्र में जाकर मिल जाएगा. उससे किसी को फ़ायदा नहीं. उसी प्रकार जो हमारे पास आते हैं, मदद मांगने आते हैं, जो उनके लिए क्या है, समय पर दान करना चाहिए. समय पर किया गया दान विश्व से बढ़कर होता है, वो बड़ा महान होता है. इस प्रकार खेत सूख गया है, उस समय पानी अगर बरसेगा तो उससे क्या फ़ायदा, पानी से बादल का क्या फ़ायदा. लेकिन जब लोग पानी के लिए तरसते हैं, तब अगर बादल पानी दे तो उससे सबको लाभ है, वो लाभदायक है, वो हमारे लिए, हमारे द्वारा स्वागत करने योग्य है. इसलिए यहाँ पर
वृंद का कहना है कि हम जो दूसरों की सहायता करते हैं वो क्या है, समय पर करनी चाहिए। समय पर किया हुआ काम विश्व से बढ़कर होता है। समय पर किया हुआ काम विश्व से बढ़कर होता है। காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தினும் மாணப்பெறுது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தினும் மாணப்பெறுது என்கிறார் வள்ளுவர். அந்த வள்ளுவருடைய வாக்கை நாம் அறிந்து கொண்டு நம்மிடம் யார் உதவி கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு உரிய நேரத்திலே, அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்திலே நாம் உதவி செய்து நாமும் நாமடைந்து பிறருக்கும் நன்மை தர வேண்டும் என்று இந்த दुआ மூலமாக நான் தங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். यहाँ पर जो 5 दुआओं के बारे में हमने जो आज बात की है, यहाँ पर पहला दुआ है करना कुछ, कहना कुछ और करना कुछ, ये हमें नहीं चाहिए। जो कहते हैं उसे करना चाहिए। इसे महात्मा गांधी ने कहा था, करो पहले कहो पीछे। इसका पालन करने, बुराई करने वाला बुरा होता है, अच्छाई करने वाला अच्छा होता है। इसलिए यहाँ पर हमें क्या करना चाहिए, अच्छाई करनी चाहिए, हमें अच्छा बनना चाहिए। और तीसरा है धन और पैसा, पैसा और गेंद दोनों एक होते हैं। मैंने पहले कहा है विद्याधनम सर्वधन प्रदानम। विद्यारूपी धन को आप कमाइए और खर्च कीजिए, लेकिन ये जो पैसा जो है वो आज हमारे पास रहेगा, कल किसी और के पास रहेगा। सो धन और गेंद ये दोनों स्थायी नहीं हैं, कल यहाँ परसों वहाँ। इसी प्रकार उसका बाद चौथा है भगवान के नाम की महिमा। भगवान के नाम को जपने से हमारे सारे पाप, सारे कलंक, सारी बुराई यहाँ मिट जाएंगी। इस प्रकार एक छोटा सा आग, अनल का टुकड़ा जो है, उसके गिरने से घास, ढेर सारे घास जलकर नष्ट हो जाते हैं। इसी प्रकार भगवान की कृपा होने से, जैसे कि कबीरदास जी का कहा था, कबीरदास ने जाको राखे साइयाँ मार न सके कोई, बाल न बांका कर सके जो जग बैरी होए। चाहे ये सारी दुनिया उसकी शत्रु बन जाए तो भी जिस पर भगवान की कृपा है उसे कोई कुछ नहीं बिगाड़ सकेगा। इसी प्रकार भगवान का नाम जो है वो बड़ा महान होता है, बहुत कीमती होता है भगवान का नाम। इसलिए भगवान के नाम का जप करते रहें और कलंक और पाप को मिटाते रहें। ये चौथा दुआ है उसके लिए, उसका संदेश है। और 5वां दुआ है देना, दान, तुरंत दान महादान। तुरंत दान महादान, जब हमें दूसरों को चाहिए, क्योंकि उनकी आवश्यकता पड़ने पर ही वे हमारे पास आते हैं। अगर वो आवश्यक नहीं पड़ेगी तो हमारे पास मांगने के नहीं आएंगे। जब वे मांगने के आते हैं तो तुरंत देना चाहिए। तुरंत दान महादान। इसलिए कबीरदास ने कहा था, काल करे सो आज कर, आज करे सो अब, पल में परले होएगा, बहुरी करेगा कब। इसी प्रकार जो हम अच्छाई करते हैं उसे तुरंत कर देना चाहिए, नहीं तो वो बेकार हो जाएगा। और इसके साथ मैं आज का ये कार्यक्रम समाप्त करता हूँ। और आपने जो अभी तक सहयोग दिया है उसके लिए बहुत बहुत धन्यवाद। आप जो लाइक करें और शेयर करें और सब्सक्राइब करें। और इसके साथ मैं अपना ये भाषण समाप्त करता हूँ। कल एक नए शिष्य के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए विदा लेता हूँ आपका सुंदरराजन। नाड़े புதிய திரைப்படம் தங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் சுந்தரராஜன். நன்றி, வணக்கம், தன்யவாத், ஜெய் ஹிந்த்.